முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய உரை இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு எதையோ ஒரு விஷயத்த கேட்கிற மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பொம்மைகள் கிடையாது. கொஞ்சமாவது அசைனும் இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சுட்டு இப்போ எல்லாமே 11வது 12வது படிப்பீங்க. 12வதா 11வதா? 11வது படிக்கிறீங்க. மகிழ்ச்சி. இப்போ எல்லாருமே ஒரு கட்டத்தில் 11 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கல்வி இல்லையா? கல்வினா என்னங்க? அங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தான் நாங்க இங்க வந்தோம். இங்கேயும் கொஸ்டின் கேட்கறீங்களா? கல்வினா என்ன? சின்ன அக்கா கூட சொல்லலாம். கல்வினா என்ன? ஏது தோணுதோ பேசணும். இன்னும் அமைதியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கல்வினா என்ன? வழி. கல்வினா வழி, முன்னேறுவதற்கான வழி. வேற அறிவு வளர்ச்சி, வேற ஒழுக்கம், அப்புறம் வேற அவ்வளவுதானா? 11 வருஷத்துல எத்தனை புத்தகம் படிச்சிருப்பான்? புத்தகத்துல அதை பத்தி சொல்லியே கொடுக்கல சார். கல்விங்கிற சொல்லுக்குள்ள பூக்கும், சிலது மட்டும்தான் காய்க்கும். அப்படி சில மனுஷங்க நம்ம அரசியல்வாதி மாதிரி நிறைய பேசுவாங்க, கொஞ்சமா செய்வாங்க. இப்படி சில மனுஷங்க. ரெண்டாவது கமுகு மரம். கமுகு மரம்னா பாக்கு மரம். பாக்கு மரத்துக்கு என்ன தெரியல குணம்? தண்ணி கொடுத்தா பலன் கொடுக்கும். நம்ம நீர் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பலன் கொடுக்கும். அப்படி சில மனுஷங்க கொடுத்தா திருப்பி செய்வாங்க. நம்ம ஸ்கூல்ல செய்யறாங்கல்ல, எனக்கு பேனா கொடுக்கறதா நீ வச்சுக்கோ. அவன் குடுக்கவே கொடுக்காது, திமுக குடிச்சுவேன், ஒண்ணு கொடுக்க மாட்டேது அப்படின்னு. அப்ப கொடுத்தா திருப்பி கொடுக்கும்ல, அப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க சில பேர் செஞ்சா திருப்பி செய்வாங்க. மூணாவது பூவரசு மரம். பூவரசு மரம் பாத்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா? பார்த்து பிபி உதுமை. அந்த பூவரசு மரம் நிறைய பூக்கும், காய்க்கும், ஒண்ணு கூட ஒருத்தருக்கும் பயன்படாது. அப்படி சில மனுஷங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அரசியல்வாதிகள் மேடையில நிறைய பேசுவாங்க, ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க. அப்படி சில மனுஷங்க வாழ்வாங்க. நாலாவது பலாமரம். பலாமரம், பலாப்பழம் இருக்குல்ல, ஆப்பிளையோ ஆரஞ்சியோ இல்ல சாத்துக்குடியோ அப்படி கட்டி பிடிச்சு தூங்க முடியும். பலாப்பழத்தை கட்டி பிடிச்சு தூங்க முடியுமா? தொட கூட முடியாது, குத்தம். அப்படி சில மனுஷங்க பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரியே கரடு முரடா தெரிவாங்க. எங்களை மாதிரி ஆசிரியர்கள் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அப்படியே பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருப்பான். வச்சு வராங்க, பார்வையே மிரட்டுறாங்க, கண்ணாடி போட்டு எங்க பாக்குறாங்கன்னே தெரியல. நமக்கு பயப்படுவோம்ல, பார்க்கறது கரடு முரடா தெரியும். ஆனால் உள்ளிருக்கக்கூடிய சுளை சுவை. அப்படிதான் நாங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும், கரடு முரடா தெரியும். அப்படி பல மனிதர்கள் இந்த சமூகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்களை கட்டமைக்கிற வேலையை தான் இந்த கல்விங்கிறது செய்யும். அதுதான் பாரதி சொன்னா, யாம் தெரிந்த மொழிகளிலே பாரதி பயன்படுத்தல. பாரதி நினைச்சிருந்தா அப்படி சொல்லிருக்கலாம்ல. அவனுக்கு 11 மொழி தெரியுங்க. எட்டயபுரத்துல பிறந்ததுனால தமிழ், பாளையங்கோட்டை சிறையில் இருந்ததுனால ஆங்கிலம், காசிக்கு போனதுனால இந்தி சமஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு. இந்த மாதிரி 11 மொழி அவனுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் யாம் அறிந்த மொழிகளிலேன்னு சொன்னான், தெரிந்த மொழிகளிலேன்னு சொல்ல. தெரிதல்ங்கிறது பராக்கு பார்க்கறது மாதிரி. பார்வையில் 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்னு பராக்கு பார்க்கறது, இன்னொருத்து நோக்குறது. பஸ்ல ஏறி உட்காருவோம், நம்மளை கடந்து நிறைய ஜீவன் போய்கிட்டே இருக்கும், அப்படியே பார்த்துட்டே போகும். அது பேர் பராக்கு பார்க்கறது. திடீர்னு ஒரு ஊரும் எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு தெரியும், டக்குன்னு தெரிஞ்சுட்டு பார்ப்போம், எங்கேயோ பார்த்துருப்பேன். அது நோக்கிறது. பராக்கு பார்க்கறது வேற. இன்னும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நம்மள இந்த இன்னும் ஒரு 3 மாசத்துல மயன கொலை வரும். அம்மா நம்மள கடைக்கு கூட்டு போவோம். நமக்கு ஒவ்வொரு கடையும் பார்க்கும்போது ஒவ்வொரு பொருள் வாங்கணும்னு தோணும். அம்மா என்ன பண்ண, கையை பிடிச்சி நம்ம பார்த்துட்டே போவோம். அது பேர் பராக்கு பார்க்கறது.
ஏதாச்சும் ஒரு பொருள் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நின்று அப்ப நமக்கு எப்படி ரியாக்ட் பண்றது இது பண்ணுவோம். அப்போ இந்த கல்வி என்பது நம்மை நோக்க செய்கிறது, அறிய செய்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப நம்ம எல்லாம் பள்ளி கல்வியில இருக்கோம், கல்வியை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு எது தேவை அப்படின்னா, இந்த கல்வி ரொம்ப அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, ஒரு 3 விஷயத்தை நம்ம சரியா பார்க்கணும். அதுக்கு பேர் H3 ஃபார்முலான்னு பேர். H3 ஃபார்முலா. ஒன்னு, ஒரு H ஹெட். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த ஹெட்டுக்கு தேவை. இங்கதான் போய் பாத்தீங்க, அறிவு ஹெட். ரெண்டாவது H ஹார்ட். இப்ப நீங்க செய்றீங்க இல்ல, ஹார்ட்ல இருந்து தான் செய்றீங்க இந்த 10 நாள் சேவை இல்லையா? புத்தகத்துல படிச்சு வந்தீங்களா? NSS என்பது நாட்கால திட்டமாகும், NSS என்பது நாட்கால திட்டமாகும், இது 10 நாள் நடக்கும் அப்படின்னா படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப இதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது தொண்டு கல்வி, சமூக கல்வி. இதுக்கு எது முக்கியம்? ஹார்ட். ஹார்ட்னா இதயம். அப்ப இந்த இதயத்தோட தொடர்புபடுத்தினாதான் இந்த கல்வியை செய்ய முடியும். அந்த கல்வி யார் வேணாலும் படிச்சிடலாம், ஏட்டு கல்வி யார் வேணாலும் படிச்சிடலாம். சமூக கல்வியை படிப்பது என்பதற்கு சில வரத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த வரம் பெற்ற குழந்தைகள் நீங்க தான். அப்ப இந்த சமூக கல்வியை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம்? ஒரு இடத்துல போய் சுத்தம் பண்றோம். இந்த NSS அப்படிங்கிற இந்த விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நம்முடைய தமிழாசிரியர் அவர்கள் ரொம்ப சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 193 மேடைகள் நான் இது வரைக்கும் நாடகம் பண்ணியிருக்கேன். 7th படிக்கும் போது நடிச்சிட்டு இருக்கேன். இந்த 193 மேடைகள்ல நானே உங்களை மாதிரி பள்ளிக்கூடங்களை தாண்டி கல்லூரிக்கு போகும்போது முதல்ல உங்களை மாதிரி NSS ஸ்டூடெண்ட்ஸா விழுப்புரம் பக்கத்துல பொம்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல நாங்க NSS கேம்ப் போயிருக்கோம். எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாம் பொழுது போனா வீட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, நாங்க அப்படி கிடையாது. 12 நாள் அங்கேயே தங்கணும். ஒரு ஸ்கூல்ல மகளிர் தங்குவாங்க, ஒரு ஸ்கூல்ல ஆண்கள் நாங்கெல்லாம் தங்கியிருப்போம். அங்கேயே தங்கணும், அங்கேயே சமைப்போம், அங்கேயே சாப்பிடுவோம். அப்படி இருக்கணும். மாலை வேலையில நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊச்சனங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு டிவி சீரியல்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. 2004ல சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை நேரத்துல எல்லாருமே அந்த ஊரினுடைய மண்டபத்தட கூடுவாங்க. நாங்க ஒரு நாடகம் போடுறோம். அன்னைக்கு ஒரு நாடகம் நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்ட் எழுதி நாடகம் போடுறோம். எனக்கு மனைவியா PhD அக்கா ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. இந்த நாடகத்தோட கதை என்ன அப்படின்னா, எப்பயுமே வீட்டுல எது கடைசி பொண்ணோ அந்த பொண்ணு அப்பா ஏமாத்துவாரு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பாசமா இருக்கும். காசு எதுனா தேவைன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏமாத்தி வாங்கிடுவாங்க. பல பேருக்கு அனுபவம் இருக்குது போல தலையாட்டு. எப்பயுமே அப்படி ஏமாத்துவாங்க. அப்படி ஏமாத்தி வாங்கி குடிக்கிற ஒரு கேரக்டர் நான். அந்த கேரக்டர் நடிக்கிறேன். எனக்கு மனைவி ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 13 பேர் நடிக்கிறோம். நாடகம் சிறப்பாக முடிஞ்சது. 3 மணி நேரம் நாடகம். மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சுங்க. அவ்வளோ நாடகம். மறுநாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில போய் நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு வீடுங்க. நான் போயிட்டு அவங்க கிட்ட, எங்க ஐயா என்ன சொன்னாங்க, அந்த வீட்டுல இவ்வளவு தூரம் வந்துட்டா தண்ணி கொண்டு வரல, ஒரு தவளையில தண்ணி வாங்கிட்டு வா பிள்ளைங்களுக்கு, நம்ம சுத்தம் பண்ற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போய் தண்ணி கேட்கிறேன் பாட்டி அப்படின்னு. ஒரு பாட்டிமா வெளியில வந்துச்சு. வந்து எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போயிடுச்சு. நான் மறுபடியும் கூப்பிடுறேன், மா பாட்டிமா, நாங்கள் மயிலத்திலிருந்து வந்திருக்கிறோம், மயிலக்கல்லூரிலிருந்து வந்திருக்கோம், தண்ணி கொடுங்க. ஐயா வாங்கிட்டு வர சொன்னாரு. 16-17 வயசு, அப்போ சின்ன பையன் நானு. அது மாதிரி எனக்கு வழியில வந்தது. தண்ணி கிடையாது போ. என்னடா அது, நம்ம என்ன கேட்டோம்? தண்ணி தானே கேட்டோம். பாட்டிமா காலையில இருந்து வந்துருக்கோம் பாட்டிமா, அவங்க கோயில் தானே சுத்தம் பண்றோம், தண்ணி கொடுங்க. அது நம்ம ஏதோ தப்பா கேட்டுட்டோமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள என் கூட நடிச்சாங்கல்ல முந்தின நாள் அந்த அக்கா வந்தாங்க. என்னடா தம்பிங்க இன்னைக்கு? இல்லக்கா அந்த தண்ணி வாங்கிட்டு சொன்னார் அக்கா, அது ஐயா வாங்கிட்டு வர சொன்னாரு, நான் தான் வந்து கேட்டது பாட்டி கொடுக்க மாட்டேன். இவங்க கூப்பிட்டாங்க. பாட்டிமா வந்துச்சு. என்னம்மா
அவன் தம்பி தண்ணி கேட்கறான், கொடுக்க மாட்டியா? என்ன உங்க ஊர் தானே சுத்தம் பண்றோம், தண்ணி கொடுத்தா என்ன? அதெல்லாம் கொடுக்க மாட்டேமா. ஏன் என்ன கொடுக்க முடியாதுன்னா முடியாது. அதுக்குள்ளே கையா வந்துட்டாரு. டேய் இன்னத்துக்கு ஒன்று அமிச்சா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு அவர் தான் மயிலம் தமிழ் கல்லூரியுடைய முதல்வராக இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, என்னடா இல்லைங்க ஐயா தண்ணி கேட்டோம் கொடுக்கலங்க. அவர் என்னை விட வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் அவரு அம்மையாருக்கு தெரியும். பேஸ் வாய்ஸ் அவரு. ஏமா நமக்கு என்னன்னு ஏற்கனவே தெரியாது. ஆனா ஒரு உண்மை நமக்கு புரியும். என்ன உண்மை புரியும்னா, நிச்சயமா ஒரு சடலம் கிடக்குதுன்னா அந்த சடலத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பார். நிச்சயமா ஒரு பெண் இருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருந்தவர்கள் ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்கியூஸ் மீ செத்தது யாருன்னு கேட்க முடியாது இல்லையா? அப்ப அழுத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இலக்கியங்கள் நமக்கு அந்த மொழியினுடைய ஆழம் நமக்கு அவ்வளவு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. ஒரு பெண் வயிற்றில் அடித்து அழுது கொண்டிருக்கிறார் என்றால் இறந்திருப்பது வயிற்றில் சுமந்த பிள்ளை. ஒரு பெண் மார்பில் அடித்து அழுது கொண்டிருக்கிறார் என்றால் இறந்திருப்பது நெஞ்சில் சுமந்த கணவன். ஒரு பெண் தலையில் அடித்து அழுது கொண்டிருக்கிறார் என்றால் இறந்திருப்பது அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள், மாமனாரோ மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ, மூத்தவர்கள் யாரோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் மூத்தவர்கள். ஆக அழுகையிலும் கூட அந்த உணர்ச்சியிலும் கூட ஒரு உண்மையை நமக்கு மொழி காட்டும். எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு இது மொழி. இப்ப நீங்க எல்லா குழந்தைகள் இல்ல உங்களை ரொம்ப ரசிச்சவன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சவன் ஒருத்தர் இருக்கான். அவனை இல்லாம நீங்க இந்த உலகத்தை கடந்தே போயிட முடியாது. அவன் பேர் பாரதி. உங்களுக்காகவே எழுதியிருக்காங்க. அவன் பாப்பா பாட்டுன்னு ஆண் பிள்ளைகளுக்கு எழுதல, உங்களுக்கு தான் எழுதினான். பாப்பா பாட்டுன்னு எழுதினான். ஏன் தெரியுமா அவனுக்கு தேவைப்பட்டுச்சு பாப்பா பாட்டு? ஒரு தடவை கண்ணம்மா, கண்ணம்மா யாரு? செல்லம்மா. செல்லம்மா யாரு? அவருடைய மனைவி. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, செல்லம்மா ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அவன் கண்ணம்மான்னு சொன்னா அவன் கண்ணன் பாட்டு பாடும்போது கண்ணம்மான்னு தான் கூப்பிடுவான். அப்ப செல்லம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை ஊருக்கு போயிட்டாங்க. பாரதிக்கு ஒரே தலைவலியா இருந்துச்சு. பாண்டிச்சேரியில இருக்கான். ஒரு 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில இருந்தான் பாரதி. 1908 இருந்து 18 வரைக்கும். இங்க ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் ஏற்படும் போது பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பாண்டிச்சேரியில அவன் தங்கியிருந்தான். சரி பால் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான் பாரு. போயிட்டு அடுப்புல போயிட்டு அப்படி எடுத்து பாத்திரத்தை வச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைட்டு கிடையாது, விறக வச்சுட்டு அப்படி வத்தி குச்சி சுற்றி தூண் ஊதிக்கிட்டே இருக்கான். அடுப்பு எரியில, வீடு ஃபுல்லா புகையாயிடுச்சு. இவன் வீடு ஈஸ்வரன் கோயில் தெருவில் இருக்கு, பாரதியினுடைய வீடு. பெருமாள் கோயில் தெருவில் இருக்கிறது பாரதிதாசன் வீடு. பாரதிதாசன் பாரதியை பார்க்க வர, என்ன சுப்பிரமணியா என்ன இந்த மாதிரி வீடு எல்லாம் இல்ல சுப்பையா, இந்த மாதிரி பால் குடிக்கலாம் செல்லமா ஊருக்கு போயிருக்காங்க, பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பத்தை வச்சு அடுப்பு எரியவே மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. சரி நான் முயற்சி பண்றேன். இவரும் அடுப்பை ஊதாமல் வச்சு ஊதி பார்க்கறாரு, அடுப்பு எரியல, புகஞ்சிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் பார்த்துட்டேன், நீங்க கிளம்புங்க, பொழுது சாஞ்சிச்சு, நீங்க கிளம்புங்க. பாரதிதாசன் போயிட்டார். பாரதிதாசனுக்கு இரவு முழுக்க மனசுக்குள்ள ஒரே உடைச்சல். பாரதி பால் காய்ச்சி குடிச்சாரா இல்லையா, இந்த அடுப்பு எரிஞ்சுதா இல்லையா. மறுநாள் காலையில எழுந்து ஓடி பார்க்கிறாரு, அந்த அடுப்பு பக்கத்திலேயே பாரதி படுத்துட்டு இருக்கான். வச்ச பால் அப்படியே அடுப்புல இருக்கு. மேல ஒரு தட்டு இருக்கு, இந்த தட்டுல ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பரை எடுத்து பார்க்கிற பாரதி கவிதை எழுதி வச்சிருக்கான். என்ன வரிகள்னா, பெண்மையை போற்றுவோம்னு எழுதி வச்சிருக்கான். செல்லம்மா இல்லாத கஷ்டம் அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சு. அப்பதான் அவனுக்கு இருந்துதான் எழுதுறான் அந்த பாப்பா பாட்டை. பாப்பா பாட்டு ரொம்ப அழகான பாட்டுங்க. அன்றைய காலகட்டங்கள்ல நீங்க எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல பெண்கள், நீங்க அந்த பழைய படங்கள்லாம் பாருங்க, ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 70, 60களில் வந்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் பாக்குறாங்கன்னா வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ள கதவு ஒட்டுல இந்த ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும். இப்படி வந்து எட்டி பார்ப்பாங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுன்னா இந்த கண்ணு மட்டும் சிமிட்டும், பிடிக்கலன்னா இப்படி மறைஞ்சிடும். இவ்வளவுதான் பெண்ணுக்கான உரிமை இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல. பாரதி காலகட்டங்கள்ல அது கூட கிடையாது. அவன் என்ன பண்ண நினைச்சான் அப்படின்னா, பெண்களை அப்படி வெளியே கூட்டு வர பார்க்கலாம். அப்படி கூட்டு வர பார்க்கும்போது தான் அவனோட எண்ணம் என்னன்னா, முதல்ல உங்களை ரோட்ல வந்து விளையாட வைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஓடி விளையாடு பாப்பான்னு
ஏன்னா நீங்க ஓடுறதும் இல்லை. ஏன்னா பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நூலை தாண்டி வெளியில வரக்கூடாது ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண அப்படின்னா ஓடி விளையாடு பாப்பா. சரி வந்துட்ட, ஓடி விளையாட வந்துட்ட, வந்தா நிச்சயமா உனக்கு ஒரு ஷைனஸ் இருக்கும், ஒரு வெக்கப்படுவேன். வெக்கம் வேற நானும் வேற. பெண்ணுக்கே ஒரு சிரிப்பு ஒன்று தெரியுமா? சிரிப்பு எத்தனை வகைப்படும் அது சொல்லுங்க. சிரிப்பு எத்தனை வகைப்படும் தெரியுமா? சிரிப்பு எத்தனை வகைப்படும் தெரியுமா? சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க 32 வகைப்படுமா சிரிப்பு. 32 வகை இருக்கும். பெண்ணுக்கே ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கு தெரியுமா? பெண்ணுக்கே ஒரு சிரிப்பு தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு பேர் முறுவல்னு பேர். யாராச்சும் ஒருத்தர் சிரிக்க பார்ப்போம், முறுவல் சிரிப்பு. என்ன எல்லாம் புரிஞ்சுட்டீங்க? நான் முறுவல் சிரிப்பு கேட்டேன். முறுவல் சிரிப்புன்னு தெரியுமா? புன் சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அப்படி பல்லு தெரியாம சிரிக்கிறது, கண்ணுல நாணத்தோட சிரிக்கிற சிரிப்பு அது முறுவல் சிரிப்பு. இப்ப நான் சிரிச்சு காட்டவா? நான் சிரிச்சு காட்டவா? சொல்றேன் கேளு. பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பசும் தமிழ் மொழியாலே கலை விழாவில், ஆமாம் கலை விழாவில், ஆமாம் கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோம். கருத்துடனே பாட வந்தோம். எடுத்த உடனே சந்தேகமா? தொடங்கவே இல்லையே. சந்தேகம் தான். எல்லா சந்தேகமும் தீர்த்து வைக்கதான் இந்த நிகழ்ச்சி. சொல்லு, என்ன சந்தேகம்? பசுமைனா என்னக்கா? சொல்றேன் கேளு. ஆட்டோரத்திலே ஆலமரம் வேலமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே, சாய்க்கிறோமே, சாய்க்கிறோமே. ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊர் நடுவே குளம் இருக்கும். 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 உள்ளாத உள்ளபடியே சொல்லுறேன் கேளு. ஆமா சொல்லுறேன் கேளு, ஆமா சொல்லுறேன் கேளு. தன்னானே நானனே, தன்னானே நானனே. இப்ப நகருக்கு பசுமைனா என்னன்னு தெரியுது. சரிக்கா, அப்ப நகரத்துல இருக்கவங்க என்னக்கா செய்வாங்க? கிராமத்துல இருக்கிறது மாதிரி நகரத்திலயும் பசுமையான வீடா மாத்தலாம். அது எப்படிக்கா முடியும்? சொல்றேன் கேளுங்க. மாடி தோட்டம் வைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். 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 உள்ளத உள்ளபடியே சொல்லுறேன் கேளு. ஆமா சொல்லுறேன் கேளு, ஆமா சொல்லுறேன் கேளு. தன்னானே நானனே, தன்னானே நானனே. அக்கா, பசுமையும் சுற்றுச்சூழலும் ஒன்னாக்கா? சொல்றேன் கேளு. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பையிற்குள்ள போட்டு எடுத்து வரோம். 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பையிற்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். அந்த மூலையில போட்டு வச்சிடுறோம். அந்த மூலையில போட்டு வச்சிடுறோம். அப்பா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப வேற எதுக்கா யூஸ் பண்றது?
குப்பை எடுத்துட்டு போனா அவர் பிளாஸ்டிக் கொடுக்காம தானே இருப்பாரு. ஆமாக்கா. மக்கும் மக்கா குப்பைகளை தக்கபடியே. ஆமா தக்கபடியே. ஆமா தக்கபடியே. மக்கும் மக்கா குப்பைகளை தக்கபடி விற்க வேண்டும். மக்கும் மக்கா குப்பைகளை தக்கபடி விற்க வேண்டும். விற்கப்பட்ட குப்பைகளை மண்ணுக்கு உரமா போடணும். விற்கப்பட்ட குப்பைகளை மண்ணுக்கு உரமா போடணும். அந்த மண்ணுக்கு உரமா போடணும். மண்ணுக்கு உரமா போடணும். அக்கா பசுமையை சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியும். அக்கா பசுமையை சுற்றுச்சூழல் என்னன்னு சொன்னீங்க. பாரம்பரியம்னா என்னன்னு சொல்லுங்க அக்கா. அதையும் கேட்போம். சொல்றேன் கேளு. நம் முன்னோர்கள் வழி வழியா வந்த கால பாரம்பரியம். முன்னோர்கள் வழி வழியா வந்த காலம் பாரம்பரியம். முன்னோர்கள் வழி வழியா வந்த கால பாரம்பரியம். முன்னோர்கள் வழி வழியா வந்த காலம் பாரம்பரியம். காய்களும் பழங்களும் உண்டது பாரம்பரியம். காய்களும் பழங்களும் உண்டது பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு பாரம்பரியம். அக்கா நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி விளையாடுவாங்க? ஃப்ரீ ஃபயர், வீடியோ கேம்ஸ் அப்படியா? அதுக்கு இருக்கே நம்ம முன்னோர்கள்லாம் விளையாட விளையாட்டு வீர விளையாட்டு நீ சொல்றேன் கேளு. கபடி கண்ணாமூச்சி கிட்டுப்புடி பல்லாங்குழி. கபடி கண்ணாமூச்சி கிட்டுப்புடி பல்லாங்குழி. பம்பரம் பச்சை குதிரை பரமாபாரம் கோலி குண்டு. பம்பரம் பச்சை குதிரை பரமாபாரம் கோலி குண்டு. இது மட்டும் இல்லாம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, கபடி, உரியடி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை நம்ம முன்னோர்கள் விளையாடிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா தக்கா விளையாடிருக்காங்க. ஆனா நம்ம தான் இந்த போன்லயே முடிக்கிறோம். இப்ப நம்ம பசுமையும் சுற்றுச்சூழலும் பாரம்பரியமும் என்னன்னு தெரியுது. அப்ப நம்ம மங்களத்தை பாடிடுவோமா? பாடிடுவோம். வாழியவே பல்லாண்டுகாலோ. வாழியவே பல்லாண்டுகாலோ. பசுமையும் பாரம்பரியமும் வாழியவே. பசுமையும் பாரம்பரியமும் வாழியவே. வாழியவே பல்லாண்டுகாலோ. வாழியவே பல்லாண்டுகாலோ. பசுமையும் பாரம்பரியமும் வாழியவே. பசுமையும் பாரம்பரியமும் வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சியை கண்டுகளிச்ச உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அது அவரோட உயர்கல்வி மற்றும் பெண் கல்வி அப்படின்னு நாங்க தலைப்பு கொடுத்திருந்தோம். ஆனா இந்த ரெண்டுத்தையுமே அவரு நாடகத்தினுடைய உணர்ச்சிகள் மூலமாவே காட்டிட்டாரு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம பாரதியார் பாட்டு தான். எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் தமிழுக்கு கதின்னு 2 பேர் சொல்லுவாங்க, கம்பரையும் திருவள்ளுவரையும். ஆனா அப்ப நவீன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாரதியார் தான். பாரதியார பாரதிதாசன் புகழ்ந்திருக்கிறார். அதனாலதான் ஒரு பாரதிதாசன் பேர் வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி பாரதியாருடைய கவிதைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஆழமானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பார் தொல்காப்பியர். அது போல ஒவ்வொரு சொல்லையும் நம்ம எடுக்கவே முடியாது. அவர் அந்த தேடி சோறு நிதம் தின்று அதிலே உயர்கல்வி அடங்கியிருக்கு, பெண் கல்வியும் அடங்கியிருக்கு. அந்த ஒரு பாட்டே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அந்த தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை இடப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். எனக்கெல்லாம் பூஸ்டா இருக்கிறது எதுனா இந்த மாதிரி பாடல்கள் தான். அப்படி அதே சமயம் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தமிழக அரசினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இவர் பேசும்போது சொன்னாங்க, 18 மாணவிகள் அந்த மேடையில எல்லாம் வரிசையா நின்று கொண்டு அவங்களுடைய அனுபவத்தை பேசினாங்க. அந்த நாள் முதல்வர் திட்டம் மூலமா, உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமா, புதுமை பெண் திட்டம் மூலமா பயனடைந்த மாணவிகள் அங்க பேசினாங்க. அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஜப்பான் மொழியில ஒரு பொண்ணு பேசினா, யூடியூப்ல அது வைரலா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஜப்பான்ல பேசின ஒரு பொண்ணு அரசு பள்ளி மாணவி. அதே போல ஒரு பெண் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை தன் தந்தையிடம் கொடுத்த போது அந்த மேடையில எல்லாருமே அழுதுட்டாங்க. அமைச்சர் எல்லாமே அழுதுட்டு இருந்தாங்க. அது அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை என்னன்னா, தன் தந்தைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது.
அதை கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு அந்த பெண்ணுக்கு செய்திருக்கிறது. இப்படி நம்மளுடைய திறமை அரசுக்கு தெரிகிறது என்றால் நாம் அந்த எம்எஸ்ல நம்மளுடைய உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமா அத்தனை நீங்க திறமையா இருந்தா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடியே வரும். நம்ம கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க இவரு சொன்னாரு உயர்கல்வி கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷம், ஒரு சிலர்லாம் கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, பொட்டப்பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கணும், சம்பாதிச்சு எவனுக்கும் கொடுக்க போகுது, என்ன அப்படிதான் சொன்னாங்க. இப்ப நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கை கட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஒரு முழம் பூ கூட நம்மளுடைய சம்பாத்தியத்துல வாங்கும்போது அது ஒரு பெருமை தான். இப்ப நம்ம சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்குவாங்க, அது நல்லாவா இருக்கும்? அப்ப நமக்கு விருப்பமான பூவை நாம் கூந்தலில் சூடிக் கொள்வதற்கு நம்முடைய சம்பாத்தியம் நமக்கு தேவை. நம்ம செலவுக்கு நம்ம பணம் வச்சுக்கிட்டா கூட போதுமானது. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரியில 3 ஆண்டு படிப்பு முடிஞ்சா அதுக்கு அடுத்தது பிஎட் படிக்கலாம், ஆராய்ச்சி படிப்பு கூட படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தமிழோட முக்கியத்துவம், இப்ப தமிழ் இல்லாம எதுவுமே இல்லை. எந்த தேர்வு எடுத்தாலும் கண்டிப்பா தமிழுக்கு மதிப்பெண் உண்டு. பல நம்முடைய பள்ளியிலேயே ஆசிரியர்கள், பிற துறையை சார்ந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுங்க கேட்கிறாங்க. நல்ல அழகா நீங்க கதை மாதிரி சொல்லி தரீங்க, எங்களுக்கு டிஆர்பி சொல்லி தரீங்களா, டெட்டுக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து ஊட்டிக்கு போறதுனால சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும் அப்படிங்கிற விருப்பப்படுறேன். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே அந்த ராகம் அது இழுக்கும் போதுதான் நீங்க அந்த அடிக்கிறது ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட வேண்டாம், கொஞ்சம் அந்த ராகமா இழுக்கும் போது அது ரொம்ப அழகா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீன் முடிக்கும் போது ஃபோனுக்கு சொல்றீங்க, டைரக்டா கொஸ்டின் கேட்காம அந்த சீன் முடியும் போது அவங்க ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க டேய் இங்க பாடிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்க, முடிச்சுட்டு வந்துடுறேன், இதனால தான் நாடே அழிஞ்சு போகுது, சொல்றேன் கேளு, என்னக்கா இதனால தான்க்கா நாடு அழிஞ்சு போகுது, நம்ம கேட்ட உடனே சொல்றேன் கேளு. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் அதில் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நேர்த்தியா ஒவ்வொன்றுத்துக்கும். பாரம்பரியம் என்னும் போது அக்கா நாக்கா டைட்டா ட்ரெஸ் போட்டு சொல்லிட்டீங்க, சேலை கட்டிட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு, ஏய் இதண்டா பாரம்பரியம், என்னக்கா பாரம்பரியம், சொல்றேன் கேளு. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த கான்செப்ட்ஸ், ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் அது தொடங்குனீங்கன்னா, ஏன்னா நடுவர்கள், நான் போன அனுபவம் உண்டு, நாடக விழா எல்லாருக்கும் போயிட்டு அது அவரோட உயர்கல்வி மற்றும் பெண் கல்வி அப்படின்னு நாங்க தலைப்பு கொடுத்திருந்தோம். ஆனா இந்த ரெண்டுத்தையுமே அவரு நாடகத்தினுடைய உணர்ச்சிகள் மூலமாவே காட்டிட்டாரு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம பாரதியார் பாட்டு தான். எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் தமிழுக்கு கதின்னு 2 பேர் சொல்லுவாங்க, கம்பரையும் திருவள்ளுவரையும். ஆனா அப்ப நவீன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாரதியார் தான். பாரதியார பாரதிதாசன் புகழ்ந்திருக்கிறார், அதனாலதான் ஒரு பாரதிதாசன் பேர் வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி பாரதியாருடைய கவிதைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஆழமானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பார் தொல்காப்பியர். அது போல ஒவ்வொரு சொல்லையும் நம்ம எடுக்கவே முடியாது. அவர் இந்த தேடி சோறு நிதம் தின்று அதிலே உயர்கல்வி அடங்கியிருக்கு, பெண் கல்வியும் அடங்கியிருக்கு. அந்த ஒரு பாட்டே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அந்த தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை இடப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் பூஸ்டா இருக்கிறது எதுனா இந்த மாதிரி பாடல்கள் தான். அப்படி அதே சமயம் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தமிழக அரசினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இவங்க பேசும்போது சொன்னாங்க, 18 மாணவிகள் அந்த மேடையில எல்லாம் வரிசையா நின்று கொண்டு அவங்களுடைய அனுபவத்தை பேசினாங்க. அந்த நாள் முதல்வர் திட்டம் மூலமா, உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமா, புதுமை பெண் திட்டம் மூலமா பயனடைந்த மாணவிகள் அங்க பேசினாங்க. அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஜப்பான் மொழியில ஒரு பொண்ணு பேசினா, யூடியூப்ல அது வைரலா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஜப்பான்ல பேசின ஒரு பொண்ணு அரசு பள்ளி மாணவி. அதே போல ஒரு பெண் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை தன் தந்தையிடம் கொடுத்த போது அந்த மேடையில எல்லாருமே அழுதுட்டாங்க. அமைச்சர் எல்லாமே அழுதுட்டு இருந்தாங்க. அது அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது.
அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை என்னன்னா தன் தந்தைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு அந்த பெண்ணுக்கு செய்திருக்கிறது. இப்படி நம்மளுடைய திறமை அரசுக்கு தெரிகிறது என்றால் நாம் அந்த எம்எஸ்ல நம்மளுடைய உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமா அத்தனை நீங்க திறமையா இருந்தா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடியே வரும். நம்ம கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க இவரு சொன்னாரு உயர்கல்வி கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷம், ஒரு சிலர்லாம் கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, பொட்ட பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கணும், சம்பாதிச்சு எவனுக்கும் கொடுக்க போகுது, என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. இப்ப நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கை கட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஒரு முழை பூ கூட நம்மளுடைய சம்பாத்தியத்துல வாங்கும்போது அது ஒரு பெருமை தான். இப்ப நம்ம சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஒரு முழை பூ வாங்கி கொடுக்குவாங்க, அது நல்லாவா இருக்கும்? அப்ப நமக்கு விருப்பமான பூவை நாம் கூந்தலில் சூடிக் கொள்வதற்கு நம்முடைய சம்பாத்தியம் நமக்கு தேவை. நம்ம செலவுக்கு நம்ம பணம் வச்சுக்கிட்டா கூட போதுமானது. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரியில 3 ஆண்டு படிப்பு முடிஞ்சா அதுக்கு அடுத்தது பிஎட் படிக்கலாம், ஆராய்ச்சி படிப்பு கூட படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தமிழோட முக்கியத்துவம், இப்ப தமிழ் இல்லாம எதுவுமே இல்லை. எந்த தேர்வு எடுத்தாலும் கண்டிப்பா தமிழுக்கு மதிப்பெண் உண்டு. பல நம்முடைய பள்ளியிலேயே ஆசிரியர்கள், பிற துறையை சார்ந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுங்க கேட்கிறாங்க. நல்ல அழகா நீங்க கதை மாதிரி சொல்லி தரீங்க, எங்களுக்கு டிஆர்பிக்கு சொல்லி தரீங்களா, டெட்டுக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து இந்த கொள்ளோ தன்னுரை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றெனும் மாற்றத்தோடு இன்று பெரிதெனும் மாங்கடதவையே. எப்படி முடியுது? அப்ப அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் திருமதி பி. உஷா நந்தினி அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அது மேல்நிலை பள்ளி தானே நடக்குது, நமக்கு என்னன்னு இல்லாம வில்லுப்பாட்டுக்காக பிள்ளைகளை தயார் செய்து அழைத்து வந்து மிகவும் உற்சாகமாக இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ரசிகை தமிழாசிரியர் அவர்களுக்கு நன்றி. அதை விட நேற்றுலாம் எப்ப விடுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யாருமே டைம் கேட்கல. மணி 4 ஆயிடுச்சு.